நல்ல வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்குறது, வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள், சொத்து நல்லா ஏற்படக்கூடிய சூழ்நிலை, உங்களுடைய சொத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாவும் இருக்கும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம், அப்போ தாமதமான திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை, திருமணம் இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தோம் எங்களுக்கு அமையலைன்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம் டக்குன்னு நடக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நல்லா இருக்கும். மனம் ஒருநிலைப்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் மனசில் ஒரு வித பயமும் கலவரமும் தொந்தரவும் இருக்கக்கூடிய அமைப்பு வரும். வீடு கட்ட, இடம் வாங்க, தொழில் பண்ணனா தேவையான அளவு உங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும். 10ல் தொழிலும் இருக்காங்க. அப்போ நினைச்ச மாதிரியான இடத்துக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும், வேலையில் இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். பார்ட்னர்ஷிப் விஷயம் மட்டும் நீங்கள் தொழில் விஷயமா ஏதாவது செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக கவனமாக இருந்துக்கணும். ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 குரு பயிற்சி பலன்கள். ஸோ இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் ஒரு ராசிக்குமே என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கூட இன்னைக்கு ஜோதிடர் திருமதி சுதா கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் சின்ன சேலம் சுதா கண்ணனுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் ஒரு ராசிக்குமே என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரியான வழிபாடுகள் அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் எந்த டேட்ல தொடங்க இருக்கு, அந்த நாளில் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம்? ஒவ்வொரு வருஷங்களும் புது வருஷம் பிறக்கும் போதும், குரு பயிற்சி ஆகும்போதும், சனி பயிற்சி ஆகும்போதும் என்னென்ன சில மாற்றங்கள் உலகத்தில் நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம். இப்பவும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் மீனத்தில் இருக்காரு, குரு இப்போ மிதுனத்திலிருந்து பயிற்சி ஆகி கடகத்துக்கு வரப்போறாரு. ஆக உச்ச வீட்டுக்கே இப்போ வரப்போறாரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த மாதிரியான அமைப்பு அவருக்கு வரும். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அதனுடைய மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் நம்ம 12 ராசிகளுக்கான குரு பயிற்சி பலனாகவும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து 2026 குரு பயிற்சி பலன்கள் ஒரு ராசிக்குமே பார்க்கலாம். முதலாவதா மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? ஆவலாக ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்குறவங்க மேசராசி நேயர்கள். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுனத்தில் 3ஆம் இடத்துல இருந்திருக்காரு இவ்வளோ நாளாக. இப்போ கடகத்துக்கு பயிற்சி ஆகி 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. குரு உட்கார்ந்த இடம் பால், பார்க்குற இடம் நல்லது அப்படின்ற விஷயம் பொதுவாகவே ஜாதக விஷயப்படி நல்லது, பார்க்குற இடங்கள் நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு 4வது ஸ்தானத்தில் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கனால நல்ல வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்குறது, வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள், சொத்து நல்லா ஏற்படக்கூடிய சூழ்நிலை, உங்களுடைய சொத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாவும் இருக்கும். உங்களுடைய 8வது ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 10வது ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 12ஆம் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அது இல்லாத ஜென்ரலாகவே இப்போ மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி காலகட்டங்களில் விரய சனியாகவும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் விரய சனியாக இருக்கக்கூடியதை குருவோடைய விஷயத்தால் எடுத்து நீங்கள் அதை நல்ல சுப கடன்களாக மாற்றக்கூடிய சூழ்நிலை நல்லா வரும். நாள்பட்ட உடம்பு தொந்தரவுகள், பிரச்சனைகள், நோய் தாக்கங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கு அப்படிங்கும்போது 8ஆம் இடத்தை, உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்வை பார்க்கறதுனால அந்த நோய் தொந்தரவுகள், பிரச்சனைகள் இல்லை வேற எதுக்காக எப்பயாவது நம்ம ஒரு மருத்துவம் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு சரியான முறையில் அந்த மருத்துவமனைகளையும் மருத்துவர்களையும் வழிகாட்டி நடத்தியக்கூடிய அந்த நோய் தாக்கங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய சூழ்நிலையாக இப்போ குரு பகவான் உங்களுக்கு வருவாங்க. அதே மாதிரி வேலை விஷயமா ஏதாவது அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். உங்களுடைய 10வது ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நிறைய தொழில்கள் ஏற்படுத்திக்கிறதும், தொழிலில் பெண்டிங் ஆகி நின்னா கூட அதை நல்லா ரீச் ஆகக்கூடிய சூழ்நிலையும், புதிய புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மேசராசிக்கு இருக்குது. இவ்வளோ நாளாக தூக்கம் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருந்தா கூட ஒரு நிம்மதியான தூக்க அமைப்பும் உடல் ஆரோக்கிய அமைப்பும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய சனி பகவானுடைய பார்வையும் விழுது அப்படிங்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டு அந்நியர்கள் தலையீடு இல்லாம செய்யக்கூடிய தொழிலையும் செய்யக்கூடிய வேலையிலையும் வரக்கூடிய வருமானத்தை கரெக்டா நம்ம நிதானமா சேமிச்சு வச்சுக்கிட்டு வந்தோம்னாவே இந்த ஆண்டு விரய சனியா இருந்தாலும் குரு உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்களை இருக்கிறதுனால படிப்படியா நல்ல முன்னேற்றத்தோட வரக்கூடிய நேயர்களா மேசராசி நேயர்கள் கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஃபேவரபிளாகவும் நல்லாவும்
ஒரு முன்னேற்றமாகவும் வரணும் அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம பரிகாரம்னு எடுத்துக்கிட்டா மேசராசி செவ்வாய் பகவானை ஆட்சி வீடா கொண்ட ராசி. செவ்வாய் பகவான் அப்படின்னாவே நம்மளுக்கு முருகர் தான். செவ்வாய் வீடு அப்படிங்கும்போது கொஞ்சம் மலை சார்ந்த இடங்கள் அப்படின்ற மாதிரி வரதுனால மலை மேல இருக்கக்கூடிய முருகர் வழிபாடு எல்லாமே இவங்களுக்கு எப்பவுமே நல்லா இருக்கும். அதனால மேசராசி நேயர்கள் முடிஞ்ச அளவுக்கு முருகர் வழிபாடு பண்ணி அவங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணீங்கன்னாவே நல்ல முன்னேற்றமான ஆண்டா இந்த வருஷம் இருக்கும் உங்களுக்கு. அடுத்த வந்து ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது? இந்த வருஷம் குரு பெயர்ச்சி ரிஷப ராசி நேயர்களுக்கு எப்படி அமையும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எப்போவுமே பண விஷயத்தில் நல்ல ஹைலைட்டாக இருக்கக்கூடியவங்களாகவும் முக வசீகரம் உள்ளவங்களாகவும், ஏன்னா காலபூசனுக்கு 2ஆம் இடம் முகம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ முக கவர்ச்சியாகவும் வசீகரமும் உள்ள நல்ல அழகாகவும் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு தனக்காரகர் இன்ன வரைக்கும் குரு பகவான் தனக்காரகர் உங்களுடைய தனஸ்தானத்தில் இருந்துட்டு இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தை விட்டு விலகி 3ஆம் இடத்துக்கு கடகத்துக்கு பயிற்சி ஆக போகிறார். தனக்காரகர் விலகிட்டாரு, அதனால நம்மளுக்கு ஒரு சில சிரமங்கள் வந்துருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்லை. தனக்காரர்கள் விலகினாலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் கூட உங்களுக்கு சந்தோஷமான குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்களுடைய 7வது ஸ்தானத்தையும் வந்து குரு பார்க்குறாரு, 9வது ஸ்தானத்தையும் பார்ப்பாரு, 11வது ஸ்தானத்தையும் பார்ப்பாரு. அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள் சார்ந்த விஷயம், வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ தாமதமான திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை, திருமணம் இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தோம் எங்களுக்கு அமையலன்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரியான இதில் இருக்கவங்களுக்கு எல்லாம் திருமணம் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நல்லா இருக்கும். 9ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார் அப்படிங்கும்போது அதுக்கான பாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறார். தந்தை ஸ்தானம் 9வது ஸ்தானம். அப்போ தந்தைக்காக உடல்நிலை தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்தால் கூட அது உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலையும், தந்தை வழி சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்தால் கூட அது உங்களுக்கு சரியாகி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும், தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து வெளி பயணங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு, உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ படிப்பு விஷயம் நல்ல முன்னேற்றமாக வரதும், வெளிநாட்டு பயணங்கள் விஷயங்கள் நல்லா இருக்கிறதும், இவ்வளோ நாள் சம்பாதிச்ச விஷயங்களை வந்து நல்லா சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த இடம் அமையறதுனாலையும் உங்களுக்கு சேமிப்பு திறனும் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும், உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றமாக வரக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. 11ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானும் உட்கார்ந்துருக்காரு, குருவோட பார்வையும் விழ போகிறாங்க. 11ல் வந்து எவ்வளோ பெரிய பாவகிரகமே இருந்தால் கூட வந்து 10லையும் 11லையும் ஒரு பாவகிரகம் இருந்தால் கண்டிப்பாக அவர் வந்து ஜீவனம் பண்ணி நல்ல ஒரு வருமானத்தோட பொழைச்சிக்குவார் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள், நல்ல வந்து சேமிக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வழக்குகள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்தால் அது இப்போ கொஞ்சம் சரியாகக்கூடிய சூழ்நிலை வரும். ஏற்கனவே வழக்குகள் அப்படின்னு இருந்தால் அது சரியாகக்கூடிய சூழ்நிலையும், வழக்குகள் எதுவும் இல்லைன்னா திரும்ப ஏற்படுத்திக்கிற மாதிரியான சூழ்நிலையும் வந்துருங்கிறதுனால அந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாளணும். மற்றபடி ரிஷபராசி நேயர்கள் சுக்கிர பகவானை ஆட்சி வீடாக கொண்ட நேயர்களுக்கு வந்து பெருமாளுடைய வழிபாடு அப்படின்றதும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோட வழிபாடு, ஏன்னா அதில் ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரமே இருக்காங்க. அப்போ கிருஷ்ணருடைய வழிபாடு பெருமாளுடைய வழிபாடு இது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொண்டு போகிற சூழ்நிலையும், நல்ல மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை நடக்கக்கூடிய சூழ்நிலையும், கணவன் மனைவி தொந்தரவுகள் பிரச்சனைகள் பிரிவினைகள் இருந்தால் கூட அது சரி பண்ணி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த ஆண்டு இருக்குது. அதனால் ரிஷபராசி நேயர்கள் வந்து கிருஷ்ணருடைய வழிபாட்டையும் பெருமாளுடைய வழிபாட்டையும் எடுத்து அதிகபட்சமாக வந்து புதன்கிழமையில் வியாழக்கிழமையில் சனிக்கிழமைகளில் இவங்க வந்து வழிபாடு பண்ணிக்கிறதும், சுக்கிர பகவான் அப்படின்னாவே வந்து அவர் வந்து வெள்ளிக்கிழமையும் வரும். ஸோ உங்களுக்கு எப்போ டைமிங் இருக்கோ இந்த கிழமைகளில் எப்போ வேணாலும் போங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னால் சில பேரால் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போக முடியாது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பெருமாள் வழிபாடும் கிருஷ்ணர் வழிபாடும் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னாவே இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு சுபிட்சமான வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்ல வழிபாடு எடுத்து இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறேன். அடுத்த வந்து மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது? இந்த ஆண்டு குரு பயிற்சியான சூழ்நிலைன்றது மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இவ்வளோ நாளாக வந்து ஜென்மத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் அலைச்சல்களையும் தேவையில்லாத தொந்தரவுகளையும் இன்னல்களையும் எடுத்தவங்க கிட்ட வந்து நம்ம எவ்வளோ நல்லது செஞ்சால் கூட அதில் ஒரு சங்கட்டமான சூழ்நிலையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருந்துருப்பாங்க. இது அந்த காலத்திலேருந்து புராண இதிகாசங்கள்ல இருந்தே ஜென்ம குரு வந்தாரு ராமர் வனத்துக்கு போனாரு அப்படின்ற ஒரு பாடலாக தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ குரு பகவான் ஜென்மத்தில் வராரு, பிக் பிளானட் அவரு பிரகஸ்பதி அப்படிங்கிறவர் பிக் பிளானட்டாக இருக்கனால அவர் வந்து உட்காரும் போது நம்மளுக்கு வந்து நிறைய அலைச்சல்களும் அதாவது உடல் உபாதைகளும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். அதையே வந்து சில பேருக்கு வந்து அவங்களுக்கு சாதகமான விஷயத்துல இடமாற்றம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அலைச்சல்கள்
இடமாற்றம் அப்படிங்கிறது வேலை விஷயமா மாறலாம், உங்களுடைய தொழில் விஷயமா மாறி இருக்கலாம், வீடு விஷயமா மாறி இருக்கலாம், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மாற்றி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஜென்மகுருக்கான சூழ்நிலை இருக்கும்போது குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்திலிருந்து விலகி தனத்துக்கு வரப்போறாரு, தனஸ்தானத்துக்கு வரப்போறாரு. தனகாரகர் உங்களுக்கு தனஸ்தானத்திலே உட்கார போறாங்க உச்சம் பெற்று. உங்களுடைய 6வது ஸ்தானத்தையும் 8வது ஸ்தானத்தையும் 10வது ஸ்தானத்தையும் பார்க்க போறாரு. அப்ப 6வது ஸ்தானம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கடன், எதிரி, தொந்தரவு, வம்பு, வழக்கு அப்படின்றது வந்து குரு பார்க்கறாரு அப்படின்றதுனாலேயே அந்த விஷயங்களை வந்து நம்மளுக்கு சாதகமாக முடிச்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைன்றது நல்லா இருக்கும். ஸோ கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுக்காவது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, வீடு கட்ட, இடம் வாங்க, தொழில் பண்ணனா தேவையான அளவு உங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் வரும். ஏற்கனவே கடன் தொந்தரவுல நம்ம அவதிப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அந்த கடன் விஷயம் அடைபடக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடத்தை பார்க்கறாரு அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் 8ஆம் இடத்துல இருக்கு. அதே மாதிரி திடீர் பண வரவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் 8ஆம் இடத்துல இருக்காங்க. இது வந்து திடீர் அதிர்ஷ்டம் மாதிரியான பண விஷயம் கிடையாது. உங்களுடைய பணம் எங்கேயாவது வந்து மாட்டிட்டு இருக்கும். அதாவது அடுத்தவங்கிட்ட கொடுத்து இருந்திருப்பீங்க, இல்லை கொடுத்து வச்சிருந்தா அப்புறம் வாங்கிக்கலாம்னு நினைச்சிருந்திருப்பீங்க, வட்டிக்கு விட்டு இருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல பணம் உங்களுடைய பணம் லாக் அவுட் ஆயிருந்திருக்கும். அந்த லாக் அவுட் ஆகக்கூடிய பணம் திடீர்னு நீங்க எதிர்பாராத விஷயத்துல எதிர்பாராத டைமிங்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கலாம். ஸோ வாரா கடன் திரும்ப வந்து சேரக்கூடிய சூழ்நிலையும், புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலையும், ஏன்னா 10ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்காரு, அங்க சனி பகவானும் உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு புதிய தொழில்கள், நிறைய தொழில்கள் ஆரம்பிக்க வேண்டிய விஷயங்கள், இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். என்ன ஒரு சங்கடமான சூழல்னா, சகோதர வழியில கொஞ்சம் தேவையில்லாம வாக்குவாதம், வம்பு வழக்குகள் வச்சுக்க கூடாது. சகோதர வழியில கொஞ்சம் அந்யோன்யம் கொஞ்சம் குறைபடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால உடன் பிறந்த சகோதர வழிகளில் அதிகமா வந்து நீங்க இன்வால்வ் ஆயிட்டு அவங்களுக்குள்ளார வாக்குவாதம் வராம நகர்ந்துகிட்டா போதும். துணைக்கிட்ட வாக்குவாதம், வம்பு வழக்கு, பிரச்சனைகள் அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த வருஷம் வச்சுக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஃபேவரபிளான ஸ்தானங்களை குரு பார்க்கல, பொருளாதாரம் சார்ந்த விஷயமா தான் உங்களுக்கு பார்க்குறாங்க. அதனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல வாக்குவாதங்கள், பிரச்சனைகளை வச்சுக்காம பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல அடுத்தடுத்த வளர்ச்சிகளும் தொழில் முன்னேற்றங்களும் கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்கு. இவ்வளோ நாளாக வந்து வேலை கிடைக்கல, அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு எழுதிக்கிட்டே இருக்கேன், அதுலேயும் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். உங்களுடைய 6ஆம் இடம் பார்க்குறாரு அப்படிங்கும்போது கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, அதில் வேலை விஷயமும் இருக்காங்க, 10ல் தொழிலும் இருக்காங்க. அப்போ நினைச்ச மாதிரியான இடத்துக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும், வேலையில் இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். மிதுன ராசி அப்படிங்கும்போது புதன் பகவானுடைய அமைப்பு. புதன் பகவான் அப்படிங்கும்போது பெரும்பாலும் வந்து பெருமாள் வழிபாடே அவங்களுக்கு நல்ல விஷயமாகவும் இருக்கும். அதனால இவங்களுமே வந்து பெருமாள் வழிபாடு, ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு எல்லாம் பண்ணிக்கிறது நல்லது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிகளுக்கு போகணும் அப்படின்னா நீங்க பெருமாள் வழிபாடு எடுத்துக்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு அனுகூலமா அமையும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால தாராளமா வந்து நீங்க பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி, புதன் பகவான் அப்படிங்கிற வீடு அப்படின்றதுனால புதன்கிழமையை வழிபடுறது இன்னும் உங்களுக்கு சிறப்பான ஆண்டா கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது பயன்படுத்திக்கலாம். அடுத்த வந்து கடகராசி. ஸோ கடகராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது? இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்களில் கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். கடகம் அப்படிங்கும்போது குரு வந்து உச்சமடையக்கூடிய ராசி. உங்களுடைய ராசியிலேயே குரு வந்து இப்போ பயிற்சியாகி வரப்போகிறாரு. ஜென்மத்திலே குரு வந்துட்டாரு அப்படின்ற விஷயமும் உண்டு. ஏன்னா ஜென்மகுரு அப்படிங்கும்போதே அலைச்சல்களையும் இடமாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அப்போ உங்களுக்கு நினச்ச மாதிரியான இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. அது வேலை இடமாற்றம், தொழில் இடமாற்றம், வீடு இடமாற்றம், சொத்து இடமாற்றம், வெளியூர், வெளிமாநிலம், நாடு வரைக்கும் போகக்கூடிய இடமாற்றமாகவும் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய நல்ல ஸ்தானங்களையும் குரு பார்க்கறாரு. அப்போ உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்க்கறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்கறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்க போறாரு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு குடும்பம் சார்ந்த மகிழ்ச்சிகரமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது நல்லா கொடுத்துருக்காரு. இருந்தாலும் ஒரு சில சங்கடமான சூழ்நிலை அப்படின்றது எப்படின்னா, கடகராசி நேயர்களுக்கு இவ்வளோ நாளாகவும் அஷ்டமத்து சனியோட காலகட்டம் இருந்து விலகி இருக்காங்க. அஷ்டமத்தில் சனி பகவான் வந்தால் மட்டும்தான் தொந்தரவுன்னு இல்லை, குரு பகவான் வந்தாலும் தொந்தரவு, ராகு பகவான் வந்தாலும் தொந்தரவு, கேது பகவான் வந்தாலும் தொந்தரவு தான். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் ராகு உட்கார்ந்துருக்காரு, 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பும், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தொந்தரவுகள் வரதும், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலையும் வரும். மனம் வந்து ஒருநிலைப்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாம மனசுல ஒருவித பயமும் கலவரமும் தொந்தரவும் இருக்கக்கூடிய அமைப்பு வரும். அதனால இந்த வருஷம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு
சுக அமைப்பை குரு பார்த்தாலும் கூட மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாத தன்மையாகவும் ஏதாவது ஆகுமா, இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமான்ற ஒரு மன சிலேகம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மனசிலேகம் சாதாரணமாகவே கடகராசிக்கு எப்பவுமே உண்டு. ஏன்னா கடகராசி அப்படிங்கும்போது சந்திர பகவானே ஆட்சியாக கொண்ட வீடு அது. சந்திர பகவான் அப்படிங்கும்போது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம், மனத்துக்கான காரக கிரகம் சந்திர பகவான். ஸோ அதனால அவங்களுக்கு எப்பவுமே எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கூட அதுல ஒரு தெளிவு இல்லாம குழப்பத்தோடையே இதை செய்யலாமா வேணாமா, ஆகுமா ஆகாதன்ற ஒரு குழப்பத்தோடையே இருந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியாவும் ஜென்மத்துல குருவும் உட்கார்ந்துருக்காரு, 8ஆம் இடத்துல ராகுவும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் இருந்தும் ஒரு பிரச்சனையிலே நம்ம ஓடிட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரியே கொண்டு போற மாதிரி இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய 5வது ஸ்தானத்தை குரு பார்க்கறாருங்கும் போது உங்களுடைய இவ்வளோ நாளா புத்திரபாக்கியம் தள்ளி போயிருச்சு, நம்மளுக்கு ஒரு குழந்தை கிடைக்காதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கு நல்ல புத்திரபாக்கிய அமைப்பு நல்லா இருக்கும். குழந்தைகள் சரியா படிக்கல, சரியா எந்த இதுவும் செய்யல அப்படின்னா அவங்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அமைப்பும், குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு விஷயங்கள் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கடகராசி நேயர்களுடைய குழந்தைகளுக்கான வேலை வாய்ப்புகள் இப்ப நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பும், அவங்களுடைய தொழில் விஷயத்துல கொஞ்சம் தொந்தரவா இருந்தாலும் அதை சமப்படுத்தி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை வரையிலும் உங்களுக்கு பொருளாதார விஷயத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தாமதமான சூழ்நிலை இருக்கு அப்படின்றதுக்கு அவங்களுக்கு கூட உங்களுடைய 7வது ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால திருமண விஷயம் நல்லா இருக்கும். பார்ட்னர்ஷிப் விஷயம் மட்டும் நீங்க தொழில் விஷயமா ஏதாவது செய்றீங்கன்னா கண்டிப்பா கவனமா இருந்துக்கணும். கூடா நட்பு கேடாய் முடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஆனா திருமண விஷயம், திருமணம் ஆன தம்பதியர்கள் பிரிந்து இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புன்றது நல்லா இருக்கு. நான் இருந்தாலும் குடும்பம் சார்ந்த விஷயத்துல கேது இருக்காரு, ஒரு சில அந்நியர் தலையீடுகள் இருந்தா அதுல பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருக்கேன். அதனால கணவன் மனைவியில நடுவுல யாராவது அந்நியர்கள் தலையீடு பண்ணி ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு ஏதாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா அதை காதுல வாங்கிக்காம உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னாவே உங்களுடைய குடும்ப விஷயத்தை நல்லபடியா பார்த்துக்கலாம். விரும்பின இடத்துக்கு இடமாற்றங்களும் வெளிநாட்டு பயணங்களும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மனது காரகர் சந்திர பகவானை ஆட்சி வீடா கொண்ட நேயர்களுக்கு இந்த வருஷம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தாலும் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில குரு வந்திருக்காரு. பொதுவாகவே கடகராசி நேயர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே சந்திர பகவான் அப்படின்னாவே அம்மன் தான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச எந்த அம்மன் வழிபாடாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு நிலாவை, அதாவது பௌர்ணமி நிலாவை வழிபாடு பண்றதும், பௌர்ணமி அன்னைக்கு அம்மன் கோவில் வழிபாடு பண்ணுறது, சமயபுரத்து மாரியம்மன் போகலாம், மதுரை மீனாட்சி அம்மன் போகலாம், காஞ்சி காமாட்சி அம்மன் போகலாம். உங்களுக்கு பௌர்ணமியில் வழிபாட்டு பண்ணினீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு அதனுடைய பலன் பன்மடங்காக பெருகி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். நீர் சம்பந்தப்பட்ட வீடு கடகராசி. ஸோ கடல் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறதும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பௌர்ணமி நிலவு கும்பிட்றதும் நல்லாயிருக்கும். வளர்பிறை 3ஆம் பிறையை கும்பிட்றதும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். கடகராசி நேயர்கள் அம்மன் வழிபாடும் பௌர்ணமி வழிபாடும் எடுத்து இந்த வருஷம் வரக்கூடிய கிரக பெயர்ச்சியை உங்களுக்கான ஒரு நல்ல ஆண்டா பயன்படுத்தி முன்னேற்றமா வரக்கூடிய ஆண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ தொடர்ந்து 2026 குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது? குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வருஷம் சிம்மராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். சிம்மம் எப்பவுமே அதிகார தோரணையும் நல்ல ஒரு ஆன்ம பலனும் கொண்டக்கூடியவங்களாகவும் வைராக்கியம் பிடித்தவங்களாகவும் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்கள் எப்பவுமே கெத்தா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த சிம்மராசி நேயர்களுக்கு எல்லா ராசிக்கும் ஒவ்வொரு ஏதாவது ஒரு கோச்சார பாதிப்புகள் வந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டுதான். ஆனா சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா 2 வித கோச்சார பாதிப்புகள் இப்போ ஓடிட்டு இருக்கு. ஜென்மத்திலே கேது பகவானும் ஓடிட்டு இருக்காரு. இப்போ அஷ்டமத்து சனியும் ஸ்டார்ட் ஆயிருக்காங்க. இருவித தாக்கங்களையும் அவங்க சமாளிச்சு ஆகணுன்ற மாதிரியான அமைப்புல இருக்காங்க. இதுல ஒரு நல்ல விஷயம், குரு பெயர்ச்சி ஆகி வந்திருக்காரு. ஸோ அவரு நம்மளுக்கு ஃபேவரபிளா ஏதாவது செய்வாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே. குரு பகவான் 12ல கடகத்துல இருக்க போறாரு. இப்போ அப்ப அங்க உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்கு உங்களுடைய 4வது ஸ்தானத்தை சுகஸ்தானத்தை பார்க்க போறாரு. 6வது ஸ்தானத்தையும் பார்ப்பாரு. அதே மாதிரி 8வது ஸ்தானத்தையும் பார்ப்பாரு. சுகம் சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்ப சந்தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை மட்டும்தான் பார்க்கறாரு. அப்ப ஜென்மத்திலேயே கேது உட்கார்ந்து இருக்கும் போது மனபயம், பதட்டம், குழப்பம், தேவையில்லாத வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, எவ்வளவுதான் நல்லது செஞ்சுக்கிட்டே வந்தாலும் எல்லாருமே உங்களை குற்றம் சாட்டி சொல்லக்கூடிய சூழ்நிலையில நீங்க நிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கும். அதுவும் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள்ல இருக்கவங்களுக்குலாம் தேவையில்லாம விஷயங்கள்ல உங்களுக்கு உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து பிரச்சனைகளோ, சுற்றி இருக்கவங்களால பிரச்சனைகளோ, தொந்தரவுகளோ வரும். வேலையில இடம்
இடமாற்றங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, அப்படி ஒரு இடமாற்றமான சூழ்நிலையாகவும் கொடுத்துருவாங்க. அது நம்மளுக்கு ஃபேவரபிளான சூழ்நிலையாகவும் இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை, உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன உடல் உபாதைகள், பிரச்சனைகள், தொந்தரவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது, இது எல்லாமே இருக்க போகுது. ஆனால் இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 4வது ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறாரு. அப்படிங்கும்போது கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு எப்படி நடந்துட்டு வந்துட்டு இருந்தாலும் கூட ஒரு வீட்டை கட்டி முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும். ஏதாவது ஒரு இடத்த வாங்கி போட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும். இல்லைன்னா உங்களுக்கு பழைய வீட்டை புதுப்பிக்கிறதோ, புதுசாக இடம் வாங்குறதோ, இல்லை பழைய வீட்டை கொடுத்துட்டு புதுசாக வாங்குறதோ, பழைய நிலத்தை விற்றுட்டு புதுசாக வாங்குறதோ, ஒரு வண்டி வாகனம் போடுறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் கடன்பட்டு செய்யக்கூடிய சூழ்நிலை தான் வரும். அஷ்டமச்சனியோட தாக்கமும் 2 ஆண்டுகள் 2.5 ஆண்டுகள் இருக்க போகுது. அதனால் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அதிகரிச்சிக்காம லெவலாக உங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சீங்கன்னா வீடு, வண்டி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் செய்யலாம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் உங்களுக்கு ஃபேவரபிளாக மாற்றிக்கலாம். உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை வந்தாலும் கூட அந்த 8வது ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்கும் போது அதுக்கான சரியான மருத்துவ முறைகளும் மருத்துவர்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நல்லா வரும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தடைபடக்கூடிய சூழ்நிலை வரும். உங்களுக்கே சோர்வாக இருக்கக்கூடிய பட்சத்தில், உங்களுக்கே வந்து மன குழப்பமாக இருக்கிற பட்சத்தில் தொழில் விஷயத்தையோ குடும்ப விஷயத்தையோ கவனிக்காமல் போகக்கூடிய சூழ்நிலை வரலாம். அதனால் ரொம்ப கேர் எடுத்து வந்து குழந்தைங்களையும் உங்களுடைய வாழ்க்கை துணையோ கவனமாக வந்து கேர் எடுத்து பார்க்கணும். எப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டாலும் கூட திரும்ப வந்து அவங்க ஒரு குற்றம் சாட்டக்கூடிய சூழ்நிலையில் கூட இருந்தாலும் கூட உங்களுடைய குடும்பம் அப்படின்னு வரும்போது அந்நியர்கள் தலையீடு இல்லாமல் கேர் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எப்போவுமே வந்து சிம்மராசி நேயர்கள் வந்து எனக்கு தெரியும், நான் இதை பற்றி செய்வேன், எனக்கு எல்லாம் புரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கெத்தில் இருக்கக்கூடியங்க. அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்களே தவிர அடுத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அடுத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்டு செஞ்சாலும் தவறாக போகிறதுக்கும் வாய்ப்பு வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தெளிவாக குடும்பத்தில் உங்களுடைய குடும்ப நபர்கள், மனைவி, அதாவது வாழ்க்கை துணை, மனைவியும் கணவன் யாராக இருந்தாலும் சரி, தாய் தந்தையர், இந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து ஒரு லாங் டைம் டிசிஷன் எடுக்கணும்னா கூட யோசனை பண்ணி செய்கிறது நல்லது. எதிர்கால புதிய திட்டங்கள் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. புதிய முதலீடுகள் அப்படின்ற விஷயத்தையும் கொஞ்சம் இப்போ குறைச்சிக்கிறது நல்லது தான். மற்றபடி வந்து சிம்மராசி நேயர்கள் அப்படிங்கும்போது அது ஒரு நெருப்பு வீடு அப்படின்றதும், சிங்கம் அதனுடைய சிங்கத்தை ஆட்சி இதாக பண்ணுற சூரிய பகவானை ஆட்சியாக கொண்ட வீடு. அப்போ வந்து அதிகாலை சூரியனை நமஸ்காரம் பண்ணுறது எளிய பரிகாரம். இதுவே வந்து மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். பர்டிகுலராக வந்து திருவண்ணாமலை கிரிவலம் வர்றது உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த திருவண்ணாமலை பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் வர்றது உங்களுக்கு வந்து கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், நோய் சம்பந்தப்பட்ட விஷயம், அரசு அங்கீகாரமுள்ள அரசு வேலை அமைப்பு கிடைக்கிறது, மற்ற குடும்ப விஷயங்களில் தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்தால் கூட அது சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த மலை கோவில்கள் இருந்தாலும் சரி, மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் இருந்தாலும் சரி, அந்த சிவனுக்கு தீபம் ஏற்றி அது நெருப்பு வீடு அப்படின்றதுனால தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிறதும், திருவண்ணாமலை கிரிவலம் வர்றதும் உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும், மனம் சோர்ந்து போகாமல் அந்த ஆண்டை வந்து உங்களுக்கு நல்லபடியாக கடந்து செல்லக்கூடிய உத்வேகத்தையும் கொடுப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து மலை மேலே இருக்கக்கூடிய சிவனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்லபடியாக வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்தா வந்து கன்னிராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் வந்து எப்படி இருக்க போகுது? இந்த ஆண்டு குரு பயிற்சி கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். கன்னிராசி நேயர்கள் எப்பவுமே புத்தி சாதுரியம் உள்ளவங்களாகவும் நல்ல தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களாகவும் கன்னிராசி நேயர்கள் இருக்காங்க. கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஸ்தானங்களை குரு பார்க்கறாரு. உங்களுடைய 3வது ஸ்தானம், 5வது ஸ்தானம், 7வது ஸ்தானம். பெரும்பாலும் கண்ணீர் சிந்தும் ராசி கன்னிராசியான்ற ஒரு பழமொழி கூட உண்டு ஜாதக அமைப்புல. அவ்வளோ கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சிருந்தா கூட உங்களுக்கு வந்து திருமணம் தாமதமானவங்களுக்கு, திருமண விஷயம் நடக்கலை, இவ்வளோ நாள் ஆயுமே பிரச்சனையா இருக்கு அப்படின்றவங்களுக்கும், திருமணம் ஆகிட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்க இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரியான இருக்கவங்களுக்கு எல்லாமே உங்களுடைய 7வது ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நல்லபடியா திருமணம் நடக்கக்கூடிய சான்ஸ் இந்த வருஷத்துல இருக்கு. நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய சான்ஸ் இந்த வருஷம் இருக்கு. ஏன்னா குழந்தை பேர் இல்லைன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட குழந்தை அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்க மாற்றமாகி போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபிளான இடங்களுக்கு இடமாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கும்.
இருக்கும். அதிகபட்சமாக வந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்தால் கூட அதை இப்போ சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையும், தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கிய பிரச்சனையில் கொஞ்சம் தொந்தரவுகள் வருங்கிறதுனால அவங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில், ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம், மற்ற விஷயங்கள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஜாதகத்திலையும் உங்களுடைய ஜாதகத்திலையும் உங்களுடைய இருவருடைய நட்சத்திரப்படியும் தாராபலம் நல்லா இருந்தால் மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் சேருங்க. இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்தில் பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும். இது வந்து உங்களுக்கு கூட்டு தொழிலாக இருக்கலாம், இல்லை நண்பர்கள் விஷயத்தில் வந்து சாதாரண ஒரு பேச்சுவார்த்தைகளாக கூட இருக்கலாம். அதனால் அதிகமாக வந்து நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது. குழந்தைகளுடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படின்ற விஷயம் நல்லா இருக்கும். உங்களுடைய சகோதர வழி ஒற்றுமைகள், இவ்வளோ நாளாக பேசாமல் இருந்தாங்க, அண்ணன் தம்பிங்கெல்லாம் யாரும் பேசலை, வரல, உறவு கொண்டாடல அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட அவங்களுக்கான அந்த ஒரு நெருக்கமான ஒரு இணக்கமான சூழ்நிலை இப்போ வரதுக்கான வாய்ப்பும் நல்லா இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் கூட ஒரு நல்ல தெளிவான முடிவு எடுத்து அதை சரியாக வழிநடத்தி போகக்கூடிய சான்ஸும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கு. கன்னிராசி நேயர்கள் அப்படிங்கும்போதே பார்த்தீங்கன்னா கடந்த வருஷங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் கேது இருந்து பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் சந்திச்சக்கூடிய மனக்குழப்பத்திலையும் தொந்தரவுலையுமே இருந்திருப்பீங்க. அந்த மனம் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாமே குரு உங்களுடைய பார்வை பலனால தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு அடுத்த கட்ட வளர்ச்சியும் அடுத்த கட்ட முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கு. உங்களுக்கே வெளிநாட்டு பயணம் போகணும், வெளியமைப்புல வர்த்தகங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான அமைப்பு நல்லா இருக்கு. உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெளிநாட்டு படிப்பு, கல்வி, நல்ல தொழில் விஷயம், இந்த மாதிரியான விஷயங்களும் நல்ல அமைப்பு கொடுக்குது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே நல்ல வெற்றியான சூழ்நிலைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கு அப்படின்னாவே ஒரு விஷயத்துல நம்ம வந்து வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பாங்க அப்படின்றதுனால தேர்வெழுத மாணவர்களுக்கு தேர்வுல வெற்றி, விளையாட்டுத்துறை மாணவர்களுக்கு விளையாட்டுல வெற்றி, வழக்கு வியாஜியங்கள்ல இருக்கவங்களுக்கு வழக்கு துறையில வெற்றி, இந்த மாதிரியான அடுத்த கட்ட வளர்ச்சியும் வெற்றியும் நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நல்ல சாதகமான அமைப்பா குரு பகவான் கொடுத்திருக்காரு. உங்களுக்குன்னு அமைப்பு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுடைய வீடு கன்னி வீடு, பெருமாளுடைய வழிபாடும் ஸ்ரீ ரங்கநாதருடைய வழிபாடும் உங்களுக்கு எப்பவுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு எடுத்தாலும் சரி, திருச்சி ஸ்ரீ ரங்கநாதருடைய வழிபாடு எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து பெருமாளுடைய வழிபாடு, அதுவும் வந்து அவங்களுடைய மந்திர ஸ்லோகங்கள் சொல்றது, அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போறது, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்றது, பாத யாத்திரை மாதிரி போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இந்த வருஷத்துல அடுத்த கட்ட வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்பவே சிறப்பா 12 ராசிக்குமே இந்த 2026 குரு பயிற்சி பலன்கள் வந்து நம்ம நேயர்களுக்காக ரொம்ப டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. மேலும் இது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மேம் கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து வர இருக்குது. அது எல்லாமே பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.